மறைந்தது. ராமு அந்த நட்சத்திரத்தை இழந்ததற்காக வருத்தப்பட்டான். ஆனால் அவன் மனதில் ஒரு நம்பிக்கை தோன்றியது. அந்த நட்சத்திரம் தன் கடைசி கணங்களில் தன் ஒளியை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். அது ஒரு செய்தியை அனுப்பியிருக்கலாம் என்று நினைத்தான். நான் இங்கேதான் இருக்கிறேன், நான் உன்னைப் போலவே இருந்தேன் என்று. ராமு அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. அவன் தன் பாட்டியிடம் கேட்டான், பாட்டி, நட்சத்திரங்கள் எப்படி பிறக்கின்றன, எப்படி இறக்கின்றன என்று கேட்டான். பாட்டி அவனை அருகில் அமர்த்தி, நட்சத்திரங்கள் நம்மைப் போலவே பிறக்கின்றன, வாழ்கின்றன மற்றும் இறக்கின்றன. ஆனால் அவற்றின் ஒளி எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் என்று சொன்னாள். ராமு அந்த நாள் முதல் வானத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த நட்சத்திரத்தை நினைத்துதான் பார்ப்பான். அது அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு ஒளியும் ஒரு கதையை சொல்லும், ஒவ்வொரு கதையும் நம்மை போலவே இருக்கும். அந்த நட்சத்திரத்தின் ரகசியம் ராமுவின் மனதில் எப்போதும் வாழும். இன்று ராமு ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறான். அவன் நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பற்றி ஆராய்கிறான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் அந்த சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவனின் கனவு இருக்கும். அந்த கனவு ஒரு நட்சத்திரத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கும் கனவு. அந்த நட்சத்திரம் இப்போது இல்லை, ஆனால் அதன் ஒளி இன்னும் ராமுவின் மனதில் இருக்கிறது. அது அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஒளியும் ஒரு கதையை சொல்லும், ஒவ்வொரு கதையும் நம்மை போலவே இருக்கும் என்று. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லோரும் ஒரு நட்சத்திரத்தின் பகுதியாக இருக்கிறோம். நமது ஒளி, நமது கதை எப்போதும் வானத்தில் ஒளிரும்.